السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. आजकल बदरी सहाबा का मैं जिक्र कर रहा हूँ. இன்றைய நாட்களில் நான் பதர் போரில் கலந்து கொண்ட சஹாபாக்களை பற்றி எடுத்துக் கூறி வருகின்றேன். வரலாற்றிலும் அறிவிப்புகளிலும் சில சஹாபாக்களின் வாழ்க்கை வரலாறு பற்றிய சம்பவங்கள் மிகவும் விரிவாக கிடைக்கின்றது. ஆனால் பெரும்பான்மையானவர்களின் வாழ்க்கை வரலாறு பற்றிய சம்பவங்கள் மிகவும் சுருக்கமாகவே கிடைக்கின்றன. ஆனால் பதர் போரில் கலந்து கொண்டதன் காரணமாக அவர்களின் அந்தஸ்து தமக்குரிய இடத்திலேயே நிலை பெற்றுள்ளது. எனவே அவர்களை பற்றிய குறிப்பு சில பக்கங்களை கொண்டதாக இருந்தாலும் கூட அது எடுத்துக் கூறப்பட வேண்டும். இன்று எந்த சஹாபாக்களை பற்றி கூறப்பட இருக்கின்றதோ அவர்களை பற்றி மிகவும் சுருக்கமான குறிப்புகளே இருக்கின்றன. அவர்களில் முதலாவதாக ஹஜ்ரத் சுபை பின் கைஸ் பின் ஐஷா அவர்கள் ஆவார்கள். சிலர் அவர்களின் தந்தை வழி பாட்டனாரின் பெயரை அபசா என்றும் சிலர் ஆயிஷா என்றும் எழுதியுள்ளனர். எவ்வாறிருப்பினும் அவர்கள் அன்சாரி சஹாபி ஆவார்கள். ஹஸ்ரஜ் கோத்திரத்தை சார்ந்தவர்கள் ஆவார்கள். உஹத் மற்றும் பதர் போரில் கலந்து கொண்டுள்ளார்கள். அவர்களது தாயின் பெயர் ஹதீஜா பின் உமைர் பின் ஜெயித் ஆகும். அவர்களுக்கு ஒரு மகன் இருந்தார். அவரது பெயர் அப்துல்லா ஆகும். பனு ஜுதாரா என்ற கோத்திரத்தை சார்ந்தவர்கள் ஆவார்கள். அவர் இளம் பருவத்திலேயே வஃபாத்தாகிவிட்டார்கள். இதை தவிர வேறு எந்த குழந்தையும் அவர்களுக்கு கிடையாது. ஹஜ்ரத் அபாதா பின் கைஸ் அவர்களது சகோதரர் ஆவார்கள். ஹஜ்ரத் சுபை அவர்களுக்கு ஒரே சகோதரர் தான். அவரது பெயர் ஜெயித் பின் கைஸ் ஆகும். இரண்டாவது ஹஜ்ரத் உனைஸ் பின் கதாதா என்ற ஒரு சஹாபி ஆவார். உஹது போரின் போது அன்னாரது வஃபாத் நிகழ்ந்தது. சிலர் அன்னாரது பெயரை அனஸ் என்று கூறுகின்றனர். ஆனால் அவரது பெயர் உனைஸ் ஆகும். முஹம்மது பின் இஸ்ஹாக் மற்றும் முஹம்மது பின் அம்ர் ஆகிய இருவரும் உனைஸ் என்றே எழுதியுள்ளனர். பதர் போரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இணைந்து கலந்து கொண்டுள்ளார்கள். மேலும் உஹது போரில் அன்னார் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அன்னாருக்கும் எந்த குழந்தையும் கிடையாது. அடுத்து ஒரு சஹாபியின் பெயர் ஹஜ்ரத் மலேல் பின் வாப்ரா ஆகும். இவர்களது பெயரை பற்றியும் அறிவிப்புகளில் பல்வேறு குறிப்புகள் காண கிடைக்கின்றது. இப்னு இஸ்ஹாக் மற்றும் அபு நயீம் ஆகியோர் அன்னாரது பெயரை மலேல் பின் வாபுரா பின் அப்துல் கரீம் பின் ஹாலித் பின் அஜலா என்று கூறியுள்ளார்கள். ஆனால் உமர் மற்றும் கலபி ஆகியோர் அன்னாரது பெயரை மலேல் பின் பாபுரா பின் ஹாலித் பின் அஜலா என்று கூறியுள்ளார்கள். இதில் அப்துல் கரீம் நடுவில் இருந்து வெளியேறிவிட்டது. அன்னார் பனு ஹஜ்ரத் கோத்திரத்தின் கிளையான பனு அஹ்லாவோடு தொடர்புடையவர்கள் ஆவார்கள். பதர் உஹது போரிலும் கலந்து கொண்டார்கள். அன்னாருக்கு ஜெயித் மற்றும் ஹபீபா என்ற சந்ததிகள் இருந்தனர்.
அவர்களின் தாயாரின் பெயர் உம்மே ஜெயித் பின்த் நஸ்லா பின் மாலிக் ஆகும். அன்னாரது சந்ததிகளும் அன்னாருக்கு பிறகு தொடரவில்லை. அன்னார் காலித் பின் அஜ்லான் என்று அழைக்கப்பட்டு வந்தார்கள். ஒரு அறிவிப்பில் அன்னார் பதர் போர் மற்றும் ஏனைய அனைத்து போர்களிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இணைந்து கலந்து கொண்டுள்ளார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. பிறகு இன்னொரு சஹாபியின் பெயர் நௌஃபல் பின் அப்துல்லா பின் நஸ்லா ஆகும். அன்னாரது மரணமோ உஹது போரில் நிகழ்ந்தது. சிலர் அன்னாரது பெயரை நௌஃபல் பின் சலபா பின் அப்துல்லா பின் நசலா பின் மாலிக் பின் அஸ்லான் என்று கூறியுள்ளார்கள். அன்னார் பதர் போரிலும் உஹது போரிலும் கலந்து கொண்டார்கள். மேலும் உஹது போரில் ஷஹீதானார்கள். அன்னாரது சந்ததியும் அன்னாருக்கு பிறகு தொடரவில்லை. பிறகு இன்னொரு சஹாபியின் பெயர் வதியா பின் அம்ரு ஆகும். இப்னு கல்பி அவர்கள் அன்னாரது பெயரை வதியா பின் அம்ரு பின் யசார் பின் அவுஃப் என்று குறிப்பிட்டுள்ளார்கள். மேலும் அபு முஹ்ஷர் அவர்கள் அன்னாரது பெயரை ரஃபா பின் அம்ரு பின் ஜராத் என்று குறிப்பிட்டுள்ளார்கள். அன்னார் பனு நஜ்ஜார் கோத்திரத்தை சார்ந்த பனு ஜுஹைனாவை சார்ந்தவர்கள் ஆவார்கள். அன்னார் பதர் போரிலும் உஹது போரிலும் கலந்து கொண்டுள்ளார்கள். ஹஜ்ரத் ரபியா பின் அம்ரு அன்னாரது சகோதரர் ஆவார்கள். இன்னொரு சஹாபியின் பெயர் யசீத் பின் முன்சிர் பின் சராஹ் பின் ஹனாஸ் ஆகும். அன்னார் பனு ஹஜ்ரத் கோத்திரத்தை சார்ந்தவர்கள் ஆவார்கள். பையத் உக்பாவிலும் கலந்து கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் யசீத் பின் முன்சிர் மற்றும் அமர் பின் ரபியா ஆகிய இருவருக்கும் இடையில் சகோதரத்துவத்தை நிலைநாட்டினார்கள். அன்னார் பதர் போரிலும் உஹது போரிலும் கலந்து கொண்டார்கள். அன்னார் மரணமடைந்த சமயத்தில் அன்னாருக்கு எந்த குழந்தையும் இருக்கவில்லை. அன்னாரது சகோதரரான முஅக்கில் பின் முன்சிர் அவர்களும் பையத்தே உக்பா மற்றும் பதர் உஹது ஆகிய போர்களில் கலந்து கொண்டார்கள். பிறகு இன்னொரு சஹாபி ஹார்ஜா பின் ஹுமைர் அஸ்ஜஇ அவர்கள் ஆவார்கள். வரலாற்றில் அன்னாரது பெயரும் பல கருத்து வேறுபாடுகள் காணப்படுகின்றது. இப்னு இஸ்ஹாக் அவர்கள் அன்னாரது பெயரை ஹார்ஜா பின் ஹுமைர் என்று கூறியுள்ளார்கள். மூசா பின் அக்வா அவர்கள் அன்னாரது பெயரை ஹார்ஜா பின் உமேர் என்று எழுதியுள்ளார்கள். வாக்தி அவர்கள் அன்னாரது பெயரை ஹம்சா பின் ஹுமைர் என்று கூறியுள்ளார்கள். அன்னாரது தந்தை பெயர் தொடர்பாகவும் கருத்து வேறுபாடு இருக்கின்றது. சிலர் ஹுமையர் என்றும் சிலர் ஜுமைரா மற்றும் ஜுமைர் என்றும் எழுதியுள்ளனர். எவ்வாறு இருப்பினும் அனைவரும் ஹஸ்ரஜ் கோத்திரத்தின் பனு அஷ்ஜாவை சார்ந்தவர்கள் ஆவார்கள் என்பதில் ஒருமித்த கருத்தை கொண்டிருக்கின்றார்கள். அன்னாரது சகோதரரின் பெயர் அப்துல்லா பின் ஹுமையர் ஆகும். உஹது போரில் அன்னாரோடு கலந்து கொண்டார்கள். பிறகு சுராக்கா பின் அம்ரு என்ற ஒரு சஹாபியை பற்றிய குறிப்பு உள்ளது. அன்னார் அன்சாரி சஹாபி ஆவார். சுராக்கா பின் அம்ரு பின் அத்தியா பின் அன்சா அன்சாரி என்பது அவருடைய முழு பெயராகும். அன்னாரது மரணம் ஜமாதியுல் அவ்வல் மாதம் ஹிஜ்ரி 8ஆம் மாதத்தில் மூத்தா போரில் நிகழ்ந்தது. அன்னாரது தாயின் பெயர் அத்தேலா பின் கைஸ் ஆகும். ஹஜ்ரத் சுராக்கா அவர்கள் அன்சாரிகளின் கண்ணியமிக்க கோத்திரமான பனு நஜ்ஜாரை சார்ந்தவர்கள் ஆவார்கள். அன்னார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது தொடர்பாக கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. சிலர் அன்னார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்வதற்கு சற்று முன்பே இஸ்லாத்தை தழுவியதாகவும், சிலர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து சிறிது காலத்திற்கு பிறகு இஸ்லாத்தை தழுவியதாகவும் குறிப்பிடுகின்றனர். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஹ்ஜா அம்ரு மற்றும் சுராக்கா பின் அம்ரு ஆகிய இருவருக்கும் இடையில் சகோதரத்துவத்தை நிலைநாட்டினார்கள். அன்னார் பதர் போரிலும் உஹது போரிலும் அகல் போரிலும் ஹைபர் போரிலும் கலந்து கொண்டார்கள். மேலும் அன்னார் ஹுதைபியா உடன்படிக்கையின் போதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது அருகாமையை பெற்று இருந்தார்கள். ஹஜ்ரத் சுராக்கா பின் அம்ரு அவர்கள் பையத்தே ரிஸ்வானிலும் கலந்து கொண்ட நற்பேறு பெற்ற நபர்களில் ஒருவர் ஆவார்கள். அவர்களுக்கு பிறகு அவர்களது சந்ததியும் தொடரவில்லை. ஹஜ்ரத் அப்பாத் பின் கைஸ் ஒரு சஹாபி ஆவார். அன்னாரது மரணம் ஹிஜ்ரி 8வது ஆண்டில் மூத்தா போரில் நிகழ்ந்தது. அன்னாருடைய பெயரிலும் கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. அன்னாரது பெயர் உபாதா பின் கைஷ் பின் ஹேஷா என்றும் வந்துள்ளது. அவ்வாறே அன்னாரது தந்தை வழி பாட்டனாரின் பெயர் அபாசா என்றும் வந்துள்ளது. ஹஜ்ரத் அப்பாத் ஹஜ்ரத் அபு தர்தா அவர்களின் சிறிய தந்தை ஆவார்கள். ஹஜ்ரத் அப்பாத் அவர்கள் பதர், உஹது, அகல் மற்றும் ஹைபர் ஆகிய போர்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கலந்து கொண்டார்கள். ஹுதைபியா உடன்படிக்கையிலும் அன்னார் கலந்து கொண்டார்கள். மேலும் மூத்தா போரில் அன்னாரது ஷஹாதத் நிகழ்ந்தது.
ஹஜரத் அபு அசையா பின் சாபித் பின் நுஅமான் அவர்கள் ஒரு சஹாபி ஆவார்கள். அவர்களது மரணம் ஹிஜ்ரி 7வது ஆண்டில் நிகழ்ந்தது. ஒரு அறிவிப்பில் அன்னாரது பெயர் உமைர் பின் சாபித் பின் நுஅமான் பின் உமையா பின் உம்ரா உகைஷ் என்று வந்துள்ளது. இன்னொரு அறிவிப்பில் நுஅமான் பின் சாபித் பின் உமேரா பின் கைசர் என்று வந்துள்ளது. அன்னார் அபு சியா என்ற தனது சுட்டுப்பெயரால் புகழ்பெற்று விளங்கினார்கள். பதர், உஹது மற்றும் அகல் போரிலும் ஹுதைபியா உடன்படிக்கையிலும் கலந்து கொண்டுள்ளார்கள். ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டில் நடைபெற்ற ஹைபர் போரில் ஷஹீதானார்கள். ஒரு யூதன் அன்னாரது தலையில் தாக்கினான். அதன் விளைவாக அன்னாரது தலை உடலை விட்டு பிரிந்தது. இவ்வாறு அன்னாரது ஷஹாதத் நிகழ்ந்தது என்று கூறப்பட்டுள்ளது. பிறகு அன்சா என்ற ஒரு நபித்தோழர் இருக்கின்றார்கள். அன்னாரது மரணமும் பதர் போரில் நிகழ்ந்ததாக கூறப்படுகின்றது. ஆனால் இதில் கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. சிலர் ஹஜ்ரத் அபுபக்கர் அவர்களது ஹிலாஃபத் காலகட்டத்திலும் அன்னார் உயிரோடு இருந்ததாக கூறுகின்றார்கள். எவ்வாறு இருப்பினும் அன்னார் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் விடுதலை செய்யப்பட்ட அபிசீனிய அடிமையாவார். சிலர் அன்னாரது பெயரை அனசா என்றும் சிலர் அபு அனசா என்றும் குறிப்பிடுகின்றனர். அபு மஷ்ரூஹ் என்பது அன்னாரது சுட்டு பெயராகும் என்று சிலர் கூறுகின்றனர். ஹஜரத் அனசா அவர்கள் இஸ்லாத்தின் ஆரம்ப நாட்களிலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். மேலும் ஹிஜ்ரத் காலகட்டத்தில் மதீனாவிற்கு சென்றார்கள். மேலும் ஜாத் பின் ஹைஸ்மா அவர்களின் விருந்தினரானார்கள். எப்போது வரை உயிருடன் இருந்தார்களோ அப்போது வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொண்டு செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். அவர்கள் எந்த அளவுக்கு கட்டுப்பட்டு நடப்பவர்களாக இருந்தார்கள் என்றால் அன்னாரை பற்றி ஒரு அறிவிப்பில் இவ்வாறு வருகின்றது. அதாவது அன்னார் அமரும் போது கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அனுமதி பெற்ற பிறகே அமர்வார்கள். மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் பதர் போரிலும் அன்னார் கலந்து கொண்டுள்ளார்கள். பிறகு அபு கப்ஷா சுலைம் என்ற ஒரு நபித்தோழர் இருந்தார்கள். அபு கப்ஷா அன்னாரது சுட்டு பெயராகும். அன்னாரது மரணமோ ஹஜ்ரத் உமர் அவர்களது ஹிலாஃபத் காலகட்டத்தில் நிகழ்ந்தது. சிலர் அன்னாரது பெயரை சலமா என்று குறிப்பிடுகின்றனர். அன்னார் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் விடுதலை செய்யப்பட்ட பாரசீக அடிமையாவார்கள். அன்னார் பதர் யுத்தத்திலும் கலந்து கொண்ட சஹாபி ஆவார்கள். அவுஸ் என்ற இடத்தில் அன்னார் பிறந்தார்கள். அன்னாரது நாடு மற்றும் குடும்பம் தொடர்பாக பல்வேறு அறிவிப்புகள் காண கிடைக்கின்றன. சிலர் அன்னாரை பாரசீகத்தை சார்ந்தவர் என்றும் சிலர் தோசி என்றும் சிலர் மக்காவை சார்ந்தவர் என்றும் குறிப்பிடுகின்றனர். அன்னார் இஸ்லாத்தின் ஆரம்ப நாட்களில் இஸ்லாத்தை தழுவினார்கள். ஹிஜ்ரத் செய்வதற்கான அனுமதி கிடைத்தவுடன் அன்னார் மதீனா சென்று விட்டார்கள். மேலும் பதர் போர் மற்றும் ஏனைய அனைத்து போர்களிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்தார்கள். ஹஜ்ரத் அபு கப்ஷா அவர்கள் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்த போது ஹஜ்ரத் குல்சூம் பின் அல் ஹதம் அவர்களது வீட்டில் தங்கினார்கள். சஅத் பின் ஹேஸ்மா அவர்களது வீட்டில் தங்கியதாக இன்னொரு அறிவிப்பில் வருகின்றது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கலீஃபாவாக நியமிக்கப்படுவதற்கு முந்தைய நாள் அன்னாரது மரணம் நிகழ்ந்தது. இது ஹிஜ்ரி 13வது ஆண்டின் ஜமாத் யுஸ்தானி 22ஆம் தேதி நடைபெற்ற சம்பவமாகும். ஹஜ்ரத் மர்ஷித் பின் அபி மர்ஷித் ஒரு சஹாபி ஆவார். அன்னாரது மரணம் ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டில் சஃபர் மாதத்தில் ரஜீஹ் என்ற இடத்தில் நிகழ்ந்தது. அன்னார் பதர் போரில் கலந்து கொண்ட சஹாபி ஆவார்கள். மேலும் ஹஜ்ரத் ஹம்சா பின் அப்துல் முத்தலிப் அவர்களின் உதவியாளர் ஆவார்கள். அன்னார் தனது தந்தையுடன் பதர் போரிலும் கலந்து கொண்டார்கள். அன்னார் இஸ்லாத்தின் ஆரம்ப நாட்களிலேயே இஸ்லாத்தை தழுவினார்கள். மேலும் பதர் போர் நடைபெறுவதற்கு முன்பாகவே ஹிஜ்ரத் செய்து மதீனா சென்று விட்டார்கள். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அவுஸ் பின் சாமத் அவர்களுடன் அன்னாருக்கு சகோதரத்துவத்தை நிலைநாட்டினார்கள். பதர் போரின் நாளில் அன்னார் குதிரையில் வந்து கலந்து கொண்டார்கள். அந்த குதிரையின் பெயர் சபல் ஆகும். இப்னு இஸ்ஹாக் அவர்கள் எழுதுகின்றார்கள், ஹஜ்ரத் மர்சித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் ரஜீஹ் என்ற இடத்திற்கு அனுப்பப்பட்ட ஒரு படையின் தலைவராக விளங்கினார்கள். இந்த சம்பவம் ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டின் சஃபர் மாதத்தில் நடைபெற்றது. இந்த படையின் தலைவராக ஹஜ்ரத் ஆசிம் பின் சாபித் அவர்கள் விளங்கியதாகவும் சிலர் எண்ணுகின்றார்கள். அவர்களது ஷஹாதத் தொடர்பான சம்பவம் இவ்வாறு வருகின்றது.
அதாவது பனு அசல் மற்றும் காராவை சார்ந்தவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதாக வெளிப்படுத்திக் கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மார்க்க போதனைகளை பெற்றுக்கொள்வதற்காக சில ஆசிரியர்களை அனுப்பும்படி விண்ணப்பித்தார்கள். இது தொடர்பாக அறிவிப்புகளில் கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது. எவ்வாறு இருப்பினோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ரத் மர்ஷித் அவர்களை அல்லது ஹஸ்ரத் ஆசிம் அவர்களின் தலைமையில் ஒரு ஜமாத்தை அனுப்பினார்கள். இந்த மக்கள் ரஜீஹ் என்ற இடத்தை அடைந்தவுடன் பனு ஹுசைல் உருவிய வாள்களை எடுத்துக்கொண்டு அங்கு வந்தார். மேலும் அவர் இவ்வாறு கூறினார், எங்களது நோக்கம் உங்களை கொலை செய்வதல்ல, மாறாக உங்களுக்கு பகரமாக மக்காவாசிகளிடமிருந்து செல்வத்தை பெற நாங்கள் விரும்புகின்றோம். நாங்கள் உங்களது உயிருக்கு உத்தரவாதம் அளிக்கின்றோம் என்று கூறினார். அதற்கு ஹஜ்ரத் மர்சித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ஹஜ்ரத் காலித் ரலியல்லாஹு தஆலா மற்றும் ஆசிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் ஆகியோர் எங்களுக்கு உங்களது உத்தரவாதத்தின் மீது நம்பிக்கை இல்லை என்று கூறினார்கள். இவ்வாறு சண்டையிட்டவாறு இந்த மூவரும் உயிரை தியாகம் செய்தார்கள். இன்னொரு சஹாபியின் பெயர் ஹஜரத் அபு மர்சத் பின் ஆஸ் பின் அல் ஹுசைன் கனவி ஆகும். அவர்களது மரணம் ஹிஜ்ரி 12ஆம் ஆண்டில் நிகழ்ந்தது. அபு ஹசன் என்பது அன்னாரது சுட்டு பெயராகும் என்று சிலர் கூறுகின்றனர். அன்னார் சிரியாவை சார்ந்தவர்கள். அன்னார் இஸ்லாத்தின் ஆரம்ப நாட்களிலேயே இஸ்லாத்தை தழுவினார்கள். மேலும் ஹிஜ்ரத்திற்கான அனுமதி கிடைத்த பிறகு மதீனா வந்துவிட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னாருக்கும் ஹஜரத் இபாதா பின் சாமத் அவர்களுக்கும் இடையில் சகோதரத்துவத்தை நிலைநாட்டினார்கள். ஹஜரத் அபு முர்சித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அவர்களது மகனான முர்சித் அவர்களும் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்த போது ஹஜரத் குல்சூம் பின் அல் ஹதம் என்பவரது வீட்டில் தங்கினார்கள். இவ்விருவரும் ஹஜரத் சஅத் பின் ஹேசம் அவர்களிடத்தில் தங்கினார்கள் என்றும் சிலர் அறிவிக்கின்றார்கள். ஹஜரத் அபு முர்சித் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அனைத்து போர்களிலும் கலந்து கொண்டுள்ளார்கள். அன்னாருக்கு வரலாற்றில் இந்த அந்தஸ்து இருக்கின்றது. அதாவது ஹஜரத் ஹாதிப் பின் அபி பல்தாஹ் என்பவர் மக்கா வெற்றிக்கு முன்பு தமது மனைவி மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் மக்கத்து வாசிகளுக்கு ரகசியமாக ஒரு கடிதத்தின் மூலமாக தகவல் கொடுக்க விரும்பினார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இது பற்றி தெரிய வந்தது. அல்லாஹ் அவர்களுக்கு தெரிவித்திருந்தான். எனவே கடிதத்தை எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருந்த ஒரு பெண்மணியிடம் 3 நபர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பினார்கள். அவர்கள் அந்த கடிதத்தை பெற்றுக் கொண்டார்கள். அந்த மூவரில் ஒருவர் ஹஜரத் அபு மர்சத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆவார்கள். ஹஜரத் அலி அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அன்னார் கூறுகின்றார்கள், ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னையும் ஹஜரத் அபு மர்சத் கனவி மற்றும் ஜுபைர் அவர்களையும் அனுப்பினார்கள். மேலும் நாங்கள் குதிரையில் வேகமாக பயணம் செய்தோம். நீங்கள் திரும்பிச் செல்லுங்கள். ரூலா ஹாஹ் என்ற இடத்தில் இணை வைப்பவர்களை சார்ந்த ஒரு பெண்மணி இருப்பார். அவளிடம் ஹாத்திப் பின் அபி பல்தாஹ் இணை வைப்பவர்களுக்கு எழுதிய ஒரு கடிதம் இருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த அறிவிப்பு புகாரியிலும் காண கிடைக்கின்றது. அன்னார் ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து ஒரு ஹதீஸையும் அறிவிக்கின்றார்கள். முஸ்லிம் மற்றும் பகுவியில் அவர்களது ஹதீஸ் இடம்பெற்றுள்ளது. கூறுகின்றார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற கேட்டேன், அதாவது கபரின் மீது அமராதீர்கள், மேலும் கபரை நோக்கியவாறு நீங்கள் தொழாதீர்கள் என்று கூறினார்கள். ஹஜரத் அபூபக்கர் சித்திக் அவர்களின் ஹிலாஃபத் காலகட்டத்தில் ஹிஜ்ரி 12வது ஆண்டில் தமது 66வது வயதில் அன்னாரது மரணம் நிகழ்ந்தது. அடுத்து ஹஜரத் சலேத் பின் கைஸ் பின் அம்ரு ஒரு சஹாபி ஆவார்கள். அவர்களது மரணம் ஹிஜ்ரத்தின் 14வது ஆண்டில் நிகழ்ந்தது. ஹஜரத் சலேத் பின் கைஸ் பின் அம்ரு பின் உபைத் பின் மாலிக் என்பது இவர்களது முழு பெயராகும். ஹஜரத் சலேத் பின் கைஸ் மற்றும் ஹஜரத் அபு சல்மா ஆகிய இருவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு பனு ஔதி குடும்பத்தின் அதீப் பின் நஜ்ஜாரின் சிலையை உடைத்தார்கள். ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனா சென்றார்கள். அன்னார் ஒட்டகத்தில் அமர்ந்திருந்தவாறு மதீனா நகருக்குள் நுழைந்து கொண்டிருந்த போது ஒவ்வொரு கோத்திரத்தை சார்ந்தவர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது வீட்டில் தங்க வேண்டும் என்றே விரும்பினர். அன்னாரின் ஒட்டகம் பனு அதியின் வீட்டிற்கு அருகே சென்றது. இந்த மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மாமா ஆவார்கள். ஏனென்றால் சல்மா பின் உமர் பின் அப்துல் முத்தலிப் அவர்களின் தாய் இதே கோத்திரத்தை சார்ந்தவர்கள் ஆவார்கள்.
அப்போது சலேத் பின் கைஸ் அபு சலேத் மற்றும் அசீரா பின் அபு ஹவாரிஜா ஆகியோர் அந்த ஒட்டகத்தை தடுக்க நினைத்தார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எனது ஒட்டகத்தை விட்டுவிடுங்கள், இப்போது இது இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டதாகும். அதாவது எங்கு இறைவன் விரும்புகின்றானோ அங்கு இது தானே அமர்ந்துவிடும் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் சலேத் அவர்கள் பதர், உஹத், அகல் மற்றும் அனைத்து போர்களிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்தார்கள். ஜிப்ரானி உபைத் போரிலும் ஹிஜ்ரி 12வது ஆண்டில் அன்னார் ஹஜ்ரத் உமர் அவர்களின் கிலாஃபத் காலகட்டத்தில் ஷஹீதானார்கள். ஹஜ்ரத் முஜஸ்ஸிர் பின் ஜியாத் அவர்களது ஷஹாதத் உஹது போரில் நிகழ்ந்தது. முஜஸ்ஸிர் அன்னாரது பட்டப்பெயராகும். அதன் பொருள் தடித்த உடலை கொண்ட மனிதர் என்பதாகும். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஜஸ்ஸிர் மற்றும் ஆக்கில் பின் பக்கீர் ஆகிய இருவருக்கும் இடையில் சகோதரத்துவத்தை நிலைநாட்டினார்கள். இன்னொரு இடத்தில் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஜஸ்ஸிர் அவர்களுக்கும் ஹஜ்ரத் உக்காஷா பின் மேசன் அவர்களுக்கும் இடையில் சகோதரத்துவத்தை நிலைநாட்டியதாக வருகின்றது. ஹஜ்ரத் முஜஸ்ஸிர் அவர்கள் பதர் போரிலும் உஹது போரிலும் கலந்து கொண்டார்கள். இப்னு இஸ்ஹாக் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு பக்தரி அவர்களை கொலை செய்ய தடை விதித்திருந்தார்கள். ஏனென்றால் மக்காவில் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துன்பங்கள் கொடுப்பதிலிருந்து அவர் மக்களை தடுத்து வந்தார். அதற்கு பகரமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை கொலை செய்யக்கூடாது என்று கூறினார்கள். அவர் தாமும் அன்னாருக்கு எந்த ஒரு துன்பமும் இழைத்ததில்லை. குறைஷிகள் பனு ஹாஷிம் மற்றும் பனு முத்தலிப் உடன்படிக்கைக்கு எதிராக நின்றனர். அவ்வாறு உடன்படிக்கைக்கு எதிராக நின்றவர்களில் அவரும் ஒருவராவார். ஹஜ்ரத் முஜஸ்ஸிர் அவர்கள் அபுல் பக்தரியை கண்டார்கள். அவரிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மை கொலை செய்ய எங்களை தடுத்துள்ளார்கள் என்று கூறினார்கள். அபு பக்தரியுடன் மக்காவிலிருந்து அவருடன் வந்த ஒருவரும் இருந்தார். அவருடைய பெயர் ஜனாதா பின் மலிஹா ஆகும். அவர் பனு லேஸை சார்ந்தவராவார். அபு பக்தரியின் பெயர் ஆஸ் ஆகும். அவர் கூறினார், என்னுடன் வந்திருப்பவரை பற்றி என்ன கட்டளை இடப்பட்டுள்ளது என்று வினவினார். ஹஜ்ரத் முஜஸ்ஸிர் அவர்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக நாங்கள் உம்முடன் வந்திருப்பவரை விடமாட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மை பற்றி மட்டுமே இவ்வாறு கட்டளை பிறப்பித்துள்ளார்கள் என்று கூறினார்கள். அதற்கு அவர், நாங்கள் இருவரும் மரணித்தாலும் ஒன்றாகவே மரணிப்போம். மக்கத்து பெண்கள், நான் எனது வாழ்விற்காக என்னுடன் வந்திருப்பவரை விட்டுவிட்டேன் என்று கூறி அழுவதை என்னால் சகித்துக் கொள்ள முடியாது என்று கூறினார். பிறகு இருவரும் ஹஜ்ரத் முஜஸ்ஸிர் அவர்களுடன் சண்டையிட ஆயத்தமாயினர். ஹஜ்ரத் முஜஸ்ஸிர் அவர்கள் அவர்களுடன் சண்டையிட்டவாறு அவர்களை கொன்று விட்டார்கள். ஹஜ்ரத் முஜஸ்ஸிர் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று இவ்வாறு கூறினார்கள், அதாவது எவன் உங்களை உண்மையுடன் அனுப்பினானோ அந்த இருப்பின் மீது ஆணையாக நான் அவரிடம் மிகவும் பணிவுடன், நீங்கள் கைதாகி விடுங்கள், உங்களை நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொண்டு செல்வேன் என்று கூறினேன். ஆனால் அவன் நான் கூறியதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இறுதியில் அவன் என்னுடன் சண்டையிட்டான், மேலும் நான் அவனை கொன்றுவிட்டேன் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் முஜஸ்ஸிர் அவர்களின் சந்ததிகள் மதீனாவிலும் பக்தாதிலும் இருந்தார்கள். அபி வாயிசா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உஹது போரில் ஷஹீதான 3 மனிதர்கள் ஒரே கபரில் நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள். அவர்கள் முஜஸ்ஸிர் பின் ஜியாத், நுஅமான் பின் மாலிக் மற்றும் அப்தா பின் ஹிஸ்ஸாஸ் ஆவார்கள். ஆனால் ஒரு அறிவிப்பில் இவ்வாறு வருது, ஹஜ்ரத் அனீசா பின் அதி ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து அன்னாரிடம், அல்லாஹ்வின் ரசூலே, எனது மகன் அப்துல்லாஹ் பதர் போரில் கலந்து கொண்டுள்ளான், உஹது போரில் ஷஹீதாகிவிட்டான். நான் எனது மகனை எனது வீட்டின் அருகிலேயே நல்லடக்கம் செய்ய வேண்டும், இதன் மூலமாக அவனது நெருக்கம் எனக்கு இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன் என்று கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதற்கான அனுமதியை வழங்கினார்கள். மேலும் ஹஜ்ரத் அப்துல்லாஹுடன் அவரது நண்பரான ஹஜ்ரத் முஜஸ்ஸிர் அவர்களையும் ஒரே கபரில் நல்லடக்கம் செய்ய வேண்டும் என்றும் முடிவெடுக்கப்பட்டது. இதன் விளைவாக இரு நபர்களும் ஒரே கம்பிளியில் போர்த்தியவாறு ஒட்டகத்தில் வைத்து மதீனாவிற்கு அனுப்பப்பட்டார்கள். இவர்களில் அப்துல்லாஹ் தடித்த உடலை கொண்டிருந்தார். முஜஸ்ஸிர் அவர்களை காட்டிலும் சிறிதளவு மெலிந்தவராக இருந்தார். அறிவிப்பில் வருகின்றது, கூறுகின்றார்கள், ஒட்டகத்திலிருந்து
இருவரும் சமமாக இறக்கப்பட்டார்கள். அதாவது அவர்களது எடை ஒன்று போல் இருந்தது. இறக்கக்கூடியவர்கள் இதை பார்த்து மிகவும் வியப்படைந்தார்கள். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருவரது அமல்களும் அவர்களுக்கிடையில் சமமாக இருக்கின்றது என்று கூறினார்கள். ஹஸ்ரத் ஹுபாப் பின் மன்சர் பின் ஜமோ ஒரு சஹாபி ஆவார்கள். அவர்களது மரணம் ஹஜரத் உமர் அவர்களது ஹிலாஃபத் காலகட்டத்தில் நிகழ்ந்தது. ஹஜரத் ஹுபாப் அவர்கள் பதர் போரிலும் உஹத் போரிலும் அகல் போரிலும் அது மட்டுமல்லாமல் அனைத்து போர்களிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்தார்கள். உஹது போரில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உறுதியான பாதத்துடன் நிலைத்து நின்றார்கள். மேலும் மரணத்தோடு அன்னார் பையத் செய்திருந்தார்கள். அதாவது தாம் மரணம் அடைந்தாலும் பின்வாங்க மாட்டோம் என்று அவர்கள் உறுதி எடுத்திருந்தார்கள். இவர்களை பற்றி ஹஜரத் மிர்சா பஷீர் அஹமது சாஹிப் அவர்கள் சீரத் காத்தமுன் நபியின் என்ற நூலில் எழுதியுள்ளார்கள். அதாவது எந்த இடத்தில் இஸ்லாமிய படை கூடாரத்தை அமைத்ததோ அது அதற்குரிய இடமாக இருக்கவில்லை. எனவே ஹஜரத் குபாப் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், இறைவனது அறிவிப்பிற்கிணங்க தாங்கள் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்துள்ளீர்களா அல்லது வெறுமனே போர் தந்திரத்தின் அடிப்படையில் இதை மேற்கொண்டுள்ளீர்களா என்று வினவினார். அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது தொடர்பாக எந்த ஒரு இறை அறிவிப்பும் கிடையாது. நீங்கள் ஏதாவது ஆலோசனை கொடுக்க விரும்பினால் ஆலோசனை தாருங்கள் என்று கூறினார்கள். அதற்கு ஹஜரத் ஹுபாப் பின் மன்சர் அவர்கள் கூறினார்கள், எனது எண்ணத்தின் அடிப்படையில் இந்த இடம் சிறந்த இடம் கிடையாது. நாம் முன்னேறி சென்றவாறு குறைஷிகளின் அருகேயுள்ள நீரூற்றை நாம் கைப்பற்ற வேண்டும். நான் அந்த நீரூற்றை அறிந்தவனாக இருக்கின்றேன். அதன் தண்ணீரும் நன்றாக இருக்கும், தண்ணீரும் அதிகமாக இருக்கும் என்று கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆலோசனையை விரும்பினார்கள். அப்போது வரை குறைஷிகள் அந்த கூடாரத்தை அந்த நீரூற்று இருந்த இடத்தில் அமைக்கவில்லை. மேலும் அந்த நீரூற்று காலியாகவே இருந்தது. முஸ்லிம்கள் முன்னேறி சென்று அந்த நீரூற்றை கைப்பற்றினார்கள். ஆனால் திருக்குரானிலும் இது தொடர்பாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அந்த நேரத்தில் நீரோடையில் அதிக தண்ணீரும் இருக்கவில்லை. மேலும் முஸ்லிம்களுக்கு தண்ணீர் தட்டுப்பாட்டிற்கான உணர்வும் இருந்து வந்தது. மேலும் அந்த பள்ளத்தாக்கில் எந்த பக்கம் முஸ்லிம்கள் இருந்தனரோ அதுவும் சிறந்ததாக இருக்கவில்லை. ஏனென்றால் அந்த பக்கம் மணல் அதிகமாக இருந்தது. இதன் விளைவாக அவர்களது கால்களுக்கும் சரியான பிடி கிடைக்காமல் இருந்தது. இறைவனது அருள் எவ்வாறு வெளிப்பட்டது என்றால், சிறிது மழையும் பெய்தது. அதன் விளைவாக முஸ்லிம்களுக்கு குழியை தோண்டியவாறு தண்ணீரை ஒன்று சேர்ப்பதற்கான வாய்ப்பும் கிடைத்தது. மேலும் மழை பெய்ததன் விளைவாக மணலும் அமுங்கிவிட்டது. மேலும் கால்களும் மணலில் புதையவில்லை. மேலும் குறைஷிகள் இருந்த இடம் சகதியால் நிரம்பியது. மேலும் அவர்கள் தரப்பில் இருந்த தண்ணீரும் கூட அசுத்தமானது. ஹஜரத் இப்னு அப்பாஸ் அவர்கள் கூறுகின்றார்கள், ஹஜரத் ஜிப்ரீல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறங்கினார். மேலும் ஹஜரத் ஹுபாப் பின் மன்சர் அவர்கள் வழங்கிய ஆலோசனையே சரியானது என்று ஜிப்ரீல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறினார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், குபாபே, நீர் சிந்தித்து ஆலோசனை வழங்கினீர் என்று கூறினார்கள். பதர் போரில் ஹஜ்ரத்தின் கொடி ஹஜ்ரத் ஹுபாப் பின் மன்சர் அவர்களிடம் இருந்தது. ஹஜ்ரத் ஹுபாப் பின் மன்சர் அவர்கள் பதர் போரில் கலந்து கொண்ட போது அன்னாரது வயது 33 ஆகும். இது தொடர்பாக மிர்சா பஷீர் அஹமது சாஹிப் சீரத் காத்தமுன் நபியின் என்ற நூலில் விரிவாக எழுதியுள்ளார்கள். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தமது உளவாளிகள் மூலமாக குறைஷிகளின் படை நெருங்கி வருவதற்கான செய்தி கிடைத்தது. அன்னார் ஹுபாப் பின் மன்சர் என்ற தமது ஒரு சஹாபியை அனுப்பி எதிரிகளின் எண்ணிக்கை மற்றும் அவர்களது வலிமையை தெரிந்து கொண்டு வரும்படி அனுப்பி வைத்தார்கள். மேலும் அன்னார் அவர்களிடம், எதிரிகளின் படை வலிமை மிக்கதாக இருந்தால், மேலும் முஸ்லிம்களுக்கு அது அச்சத்திற்குரிய சூழ்நிலையை உருவாக்கக்கூடியதாக இருந்தால், திரும்பி வந்து மஜ்லிஸில் மிக பெரிய எண்ணிக்கை இருக்கின்றது என்று இதை பற்றி எதுவும் கூறக்கூடாது. மாறாக தனிமையில் தகவல் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் முஸ்லிம்களிடம் இதனால் கோழைத்தனம் ஏற்பட்டு விடக்கூடாது என்று கூறி அந்த சஹாபியை அனுப்பி வைத்தார்கள்.
ஹஜ்ரத் ஹுபாப் அவர்கள் ரகசியமாக சென்றார்கள். மிகவும் விழிப்புடன் செயல்பட்டவாறு சிறிது நேரத்திலேயே திரும்பி வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அனைத்து நிலைமைகளையும் பற்றி விரிவாக எடுத்து கூறினார்கள். யஹ்யா பின் சாத் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடம் ஆலோசனை கேட்டார்கள். அப்போது ஹஜ்ரத் ஹுபாப் பின் மன்சர் அவர்கள் எழுந்து நின்று ஆலோசனை வழங்கினார்கள். அன்னார் கூறினார்கள், நாம் முஹல்லாவில் நமது கூடாரத்தை அமைக்கலாம் என்பது எனது ஆலோசனையாகும். அதாவது அவர்களுக்கு அருகில் சென்று அங்குள்ள விஷயங்களையும் தெரிந்து கொள்ளலாம், மேலும் மேற்பார்வையையும் நாம் சரியாக செய்ய முடியும் என்று கூறினார். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களது ஆலோசனையின்படி அமல் செய்தார்கள். அன்னாரது மரணம் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களது ஹிலாஃபத் காலகட்டத்தில் நிகழ்ந்தது. ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணமடைந்த போது முஸ்லிம்களில் ஏற்பட்டிருந்த நிலைமையை ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார்கள். அந்த சம்பவம் தொடர்பாக இவ்வாறு வருகின்றது. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இறைவனை புகழ்ந்தார்கள். மேலும் மக்களிடம், பாருங்கள், எவர் முஹம்மதை வணங்கிக் கொண்டிருந்தாரோ அவர் நிச்சயமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்பதை அறிந்து கொள்ளட்டும். மேலும் எவர் அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டிருந்தாரோ அவர் அல்லாஹ் என்றென்றும் உயிருடன் இருப்பவன், ஒருபோதும் மரணிப்பவன் அல்ல என்பதை நினைவில் கொள்ளட்டும் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் இந்த வசனத்தை ஓதினார்கள், இன்னக மைத்துன் வ இன்னஹும் மைத்தூன், அதாவது நீங்களும் மரணிக்கக்கூடியவர்களே மேலும் அவர்களும் மரணிக்கக்கூடியவர்களே என்ற வசனத்தை எடுத்து ஓதினார்கள். பிறகு அன்னார் இந்த வசனத்தையும் ஓதினார்கள், அதாவது முஹம்மது ஒரு தூதரை அன்றி வேறில்லை, அன்னாருக்கு முன் வந்த அனைத்து தூதர்களும் மரணித்து விட்டார்கள். அன்னார் மரணித்தாலோ அல்லது கொலை செய்யப்பட்டாலோ நீங்கள் உங்கள் குதிகால்களில் விலகிச் சென்று விடுவீர்களா? எவர் அவ்வாறு தமது குதிகால்களில் திரும்பிச் சென்று விடுவாரோ ஒருபோதும் அல்லாஹ்விற்கு அவரால் நஷ்டத்தை இழைக்க முடியாது. மேலும் கூடிய விரைவில் அல்லாஹ் நன்றி செலுத்துபவர்களுக்கு அதற்குரிய கூலியை வழங்குவான் என்ற வசனத்தை அன்னார் எடுத்து ஓதினார்கள். சுலைமான் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இதை கேட்டுவிட்டு மக்கள் எந்த அளவு அழுதார்கள் என்றால் அவர்களது குரல் ஓசைகள் அடைபட்டு விட்டன. சுலைமான் அவர்கள் கூறுகின்றார்கள், அன்சாரிகள் பனி சஆதா அவர்களின் வீட்டிலும் ஹஜ்ரத் சஅத் பின் உபாதா அவர்களிடத்திலும் ஒன்று கூடினார்கள். மேலும் ஒரு அமீர் எங்களிடம் இருந்தும் ஒரு அமீர் உங்கள் தரப்பிலிருந்தும் இருக்க வேண்டும் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர், ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப், ஹஜ்ரத் அபு உபைதா பின் அல் ஜராஹ் அவர்களிடத்தில் வந்தார்கள். ஹஜ்ரத் உமர் அவர்கள் பேச ஆரம்பித்த போது ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்கள் அன்னாரை அமைதியாக இருக்கும்படி கூறினார்கள். ஹஜ்ரத் உமர் அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் எதை பேச விரும்பினேனோ அதற்கான காரணம், நான் எப்படிப்பட்ட சொற்பொழிவை ஆயத்தம் செய்து வைத்திருந்தேன் என்றால் அது எனக்கு மிகவும் பிடித்தமாக இருந்தது. மேலும் ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்களால் அவ்வாறு பேச இயலாது என்று நான் அஞ்சினேன். அதற்கு பிறகு ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்கள் சொற்பொழிவாற்றினார்கள். அவர்களது சொற்பொழிவானது அனைவரது சொற்பொழிவுகளை விடவும் சூழ்நிலைக்கு ஏற்ற சிறந்த சொற்பொழிவாக இருந்தது. இந்த சம்பவத்தை பற்றி நான் இங்கு குறிப்பிட காரணம், ஹஜ்ரத் ஹுபாப் பின் மன்சர் அவர்களை பற்றிய குறிப்பும் இதில் காணப்படுகின்றது. ஹுபாப் பின் மன்சர் அவர்கள் இதை கேட்டுவிட்டு, அல்லாஹ்வின் மீது ஆணையாக ஒருபோதும் அல்ல, இறைவா நாங்கள் அவ்வாறு ஒருபோதும் செய்ய மாட்டோம். ஒரு அமீர் எங்களிடமிருந்தும் ஒரு அமீர் உங்களிடமிருந்தும், அதாவது குறைஷிகளிடமிருந்து ஒருவரும் அன்சார்களிடமிருந்து ஒருவரும் அமீராக இருக்க வேண்டும் என்று கூறினார்கள். அதற்கு ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்கள், இல்லை, நாங்கள் தான் அமீர் ஆவோம் என்று கூறினார்கள். ஏனென்றால் இந்த குறைஷிகளை சார்ந்த மக்கள் இனத்தின் அடிப்படையில் மற்ற அனைத்து அரபிகளை விடவும் சிறந்தவர்கள் ஆவர். மேலும் அரபிகளில் பழமையானவர்களாக இருந்தாலும் இவர்களே மேலானவர்கள் என்று கூறியவாறு ஹஜ்ரத் உமர்
அல்லது அபு உபைதா அவர்களிடத்தில் பையத் செய்யுங்கள் என்று கூறினார்கள். ஆனால் உமர் அவர்கள், இல்லை, மாறாக நாங்கள் உங்களிடத்தில் பையத் செய்வோம். ஏனென்றால் நீங்கள்தான் எங்கள் தலைவராவீர்கள், மேலும் எங்களில் சிறந்தவராவீர்கள். மேலும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எங்களை விடவும் மிகவும் அன்பிற்குரியவராவீர்கள் என்று கூறியவாறு ஹஜ்ரத் உமர் அவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்களின் கையை பிடித்தார்கள். மேலும் அவர்களிடம் பையத் செய்தார்கள். மேலும் மக்களும் அவர்களிடத்தில் பையத் செய்தார்கள். அந்த சமயத்தில் அனைவருமே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கையில் பையத் செய்தனர். ஹஜ்ரத் ஹுபாப் பின் மன்சர் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தார்கள். மேலும் இந்த இரண்டு விஷயங்களில் உங்களுக்கு எந்த விஷயம் மிகவும் பிடித்தமானது என்று வினவினார்கள். அதாவது, நீங்கள் உலகத்தில் உங்களது சஹாபாக்களுடன் இருக்க விரும்புகின்றீர்களா, அல்லது அவன் உங்களுக்கு வாக்குறுதி அளித்துள்ள அருட்கொடைகள் நிரம்பிய சொர்க்கத்தில் நிலைத்திருக்கக்கூடிய அருட்கொடைகளுடன் நீங்கள் உங்களது இறைவனிடம் செல்ல விரும்புகின்றீர்களா என்று வினவினார். மேலும் அவன், நீங்கள் எதை விரும்புகின்றீர்களோ, மேலும் எதன் மூலம் உங்களது கண்கள் குளிர்ச்சியூட்டக்கூடியதாக இருக்குமோ அதையும் தருவதாக உங்களிடம் வாக்குறுதி அளித்துள்ளான் என்று கூறினார்கள். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம், நீங்கள் என்ன ஆலோசனை வழங்குகின்றீர்கள் என்று வினவினார்கள். அதற்கு சஹாபாக்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் எங்களோடு இருப்பதே எங்களுக்கு மிகவும் விருப்பமாகும். மேலும் நீங்கள் எங்களுக்கு எதிரிகளின் பலவீனத்தை பற்றி எடுத்துக் கூறுங்கள். மேலும் அல்லாஹ்விடம் அவர்களுக்கு எதிராக நமக்கு உதவி செய்வதற்கு துவா செய்யுங்கள். மேலும் தாங்கள் மறைமுகமான செய்திகளை எங்களுக்கு எடுத்துக் கூறுங்கள் என்று கூறினார்கள். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுபாப் பின் மன்சர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் எதுவுமே பேசாமல் இருக்கின்றீர்கள், மிகவும் மௌனமாக நீங்கள் இருக்கின்றீர்கள் என்று கூறுகின்றார்கள். நான் அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அல்லாஹ்வின் தூதரே, உங்களது இறைவன் உங்களுக்கு எதை விரும்புகின்றானோ அதை நீங்கள் விரும்புங்கள் என்று கூறினேன். அன்னார் எனது கூற்றை விரும்பினார்கள். ஹஜ்ரத் ரஃபா பின் ராஃபி பின் மாலிக் பின் அஜ்லான் ஒரு சஹாபி ஆவார்கள். இவர்களும் அன்சாரி ஆவார்கள். இவர்களது மரணம் ஹஜ்ரத் அமீர் முஆவியா அவர்கள் அமீராக இருந்த துவக்க நாட்களில் நிகழ்ந்தது. ஹஜ்ரத் ரஃபா பின் ராஃபி பின் மாலிக் பின் அஜ்லான் அவர்களது பெயராகும். அவர்களது சுட்டு பெயர் அபு மஆஸ் ஆகும். அவர்களது தாயின் பெயர் உம்மே மாலிக் பின் அபி பின் சுலூல் ஆகும். நயவஞ்சகர்களின் தலைவனான அப்துல்லா பின் அபி பின் சுலூல் என்பவனின் சகோதரி ஆவார்கள். பையத்தே உக்பாவிலும் கலந்து கொண்டுள்ளார்கள். பதர், உஹத் மற்றும் அகல் போரில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் கலந்து கொண்டுள்ளார்கள். பையத்தே ரிஸ்வானிலும் கலந்து கொண்டுள்ளார்கள். அன்னாருக்கு 2 சகோதரர்கள் இருந்தனர். ஹலாத் பின் ராஃபி மற்றும் மாலிக் பின் ராஃபி ஆகிய 2 சகோதரர்கள். இவர்களும் பதர் போரில் கலந்து கொண்டார்கள். ஹஜ்ரத் மஆஸ் அவர்கள் தனது தந்தையான ஹஜ்ரத் ரஃபா பின் ராஃபி அவர்களிடமிருந்து அறிவிக்கின்றார், அவர்களது தந்தை பதர் போரிலும் பங்கு பெற்றவர்கள் ஆவார். அவர்கள் கூறுகின்றார்கள், ஜிப்ரீல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், நீங்கள் முஸ்லிம்களில் பதர் போரில் கலந்து கொண்டவர்களுக்கு எந்த அந்தஸ்தை வழங்குகின்றீர்கள் என்று வினவினார். அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சிறந்த முஸ்லிம் அல்லது இவ்வாறு வேறொரு சொற்களை அன்னார் கூறினார்கள். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், அவ்வாறே பதர் போரில் கலந்து கொண்ட அந்த மலக்குமார்களும் சிறந்தவர்கள் ஆவார்கள். இந்த அறிவிப்பு புகாரியிலும் இடம்பெற்றுள்ளது. போரில் மலக்குமார்கள் கலந்து கொண்டார்கள். ஹஜ்ரத் சையது ஜெய்னுலாபுதீன் ஷா அவர்கள் இது தொடர்பாக விளக்கத்தையும் எழுதியிருக்கின்றார்கள். அதில் இந்த வானவர்கள் கலந்து கொண்டது தொடர்பாக அன்னார் விளக்கமளித்தவாறு பல விஷயங்களை எழுதியிருக்கின்றார்கள். திருக்குரானிலும் இது தொடர்பாக அல்லாஹ் இவ்வாறு கூறுகின்றான், உம்முடைய இறைவன் வானவர்களுக்கு நான் உங்களுடன் இருக்கின்றேன் என்றும்
ஆகவே நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களை உறுதிப்படுத்துங்கள் என்றும் நான் நிராகரிப்பவர்களின் உள்ளங்களில் திகிலை உருவாக்குவேன் என்றும் வகி அறிவித்த போதுதான் அது நிறைவேறியது. எனவே நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் அவர்களுடைய பிடரிகளில் தாக்குங்கள், அவர்களை ஒவ்வொரு விரல் நுனியிலும் அடியுங்கள் என்ற திருக்குரான் வசனம் இதன் பக்கம் சுட்டிக்காட்டுகின்றது. மேலும் இது தொடர்பாக 2 அல்லது 3 அறிவிப்புகளில பலவிதமாக காணப்படுகின்றது. ஒன்று மற்றொன்றோடு ஒன்றுபட்டு இருக்கின்றது. இது தொடர்பாக ஷா சாஹிப் அவர்கள் கூறுகின்றார்கள், அறிவிப்புகளில் இந்த பாடத்திட்டத்தில் வானவர்கள் போரில் கலந்து கொள்வது மேலும் வானவர்கள் பார்ப்பது தொடர்பாக கூறப்பட்டுள்ளது. அதாவது இது கஷ்பின் தோற்றமாகும். அவர்களின் போரும் கூட இடத்திற்கு தகுந்தவாறு நடைபெறுகின்றது. வாளினாலோ அம்புகளினாலோ வானவர்கள் தாக்குதல் நடத்துவதில்லை. அவர்களது பார்வை ஆன்மீக கண்களை கொண்டதாக இருந்ததை ஒழிய பௌதீகமாக அது இருந்ததில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த காட்சியை பார்த்தார்கள், சஹாபாக்களும் பார்த்தார்கள், வலிமார்களுக்கும் அவ்வாறான காட்சி காட்டப்படுகின்றது. வானவர்கள் எவ்வாறு போரிடுகின்றனர் என்பது தொடர்பாக ஷா சாஹிப் கூறும்போது, குறைஷிகளின் தலைவர்கள் நஹ்லா சம்பவத்தின் மூலமாக பிரிந்து சென்றதனால் கடும் கோபத்தில் இருந்தனர். இந்த சம்பவம் பின் நாட்களில் ஏற்பட்ட போருக்கு முக்கிய காரணியாக அமைந்தது. அதன் விளைவாக நிராகரிப்பவர்களான குறைஷிகள் தொடர்பாக அவர்கள் அழிக்கப்படுவார்கள் என்ற இறைவனது விதியும் முழுமையானது, அதாவது நிறைவேறியது. வானவர்களின் வழிமுறை நமது வழிமுறைகளை விடவும் மாறுபட்டதும், அவர்கள் போரில் பயன்படுத்துகின்ற ஆயுதமானது நமது ஆயுதங்களை விடவும் மாறுபட்டதாகும். பதர் போரில் எதிரிகள் கூடாரத்தை அமைத்த இடமானது மிக உயரமாக இருந்தது. அவ்வாறு இருக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பள்ளத்தாக்கில் இறங்குவதும், சஹாபாக்களின் குறைவான எண்ணிக்கை எதிரிகளின் கண்களில் இருந்து தப்பி விடுவதும், சஹாபாக்கள் எய்த ஒவ்வொரு அம்பும் குறி தவறாமல் சென்றடைந்ததும், மேலும் எதிரிகளோடு நிலைத்திருந்தவாறு சண்டையிட்டுக் கொண்டிருந்ததும், இவை அனைத்தும் வானவர்கள் செய்த அற்புதங்களின் ஒரு பகுதியே ஆகும். இதை பற்றிய செய்தி அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த சொற்களில் கூறினான். அதாவது, நீங்கள் தமது ரப்பிடம் மன்றாடி கொண்டிருந்த நேரத்தை நினைத்து பாருங்கள். அதன் விளைவாக உமது இறைவன் உமது துவாவை செவியுற்றான். மேலும் உமக்கு ஆயிரக்கணக்கான வானவர்கள் மூலமாக உதவி செய்வேன் என்று அவன் வாக்குறுதி அளித்தான். எழுதுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டதில் வெளிப்படையான காரணிகள் தென்பட்டாலும் அது தன்னகத்தே ஒரு வியக்கத்தக்க தொடராக நமக்கு தென்படுகின்றது. அந்த விஷயங்களின் மீது நாம் பார்வை செலுத்தினால் அல்லாஹ்வின் மலக்குமார்களின் பணி நமக்கு தென்படுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த இக்கட்டான சூழ்நிலைகளில் பாதுகாப்பாக மக்காவிலிருந்து வெளியேற்றியது யார்? மேலும் மக்கத்து மக்களை கவனமற்றவர்களாக ஆக்கியது யார்? மேலும் ஹிரா குகை வரை குறைஷிகள் அன்னாரை பின்தொடர்ந்து வந்த பிறகும் அவர்களை நம்பிக்கை இழக்கச் செய்து திருப்பி அனுப்பியது யார்? மேலும் இஸ்லாத்தின் முன்னேற்றத்திற்கான தலைமையகமாக அமைந்த மதீனா வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாப்புடன் கொண்டு சேர்த்தது யார்? இவ் அனைத்தையும் பார்க்கும்போது நிச்சயமாக மலக்குமார்களின் உதவி இருந்தது நமக்கு தெரிய வருகின்றது. மேலும் எழுதுகின்றார்கள், ஹஜ்ரத் அப்பாஸ் அவர்களின் ஹிஜ்ரத்திற்கு பிறகு மக்காவில் இணை வைக்கும் நிலைமைகள் இருப்பது, மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உளப்பூர்வமான அன்பை வெளிப்படுத்துவது, மேலும் அன்னாரை மதீனாவில் மக்கத்து மக்களின் தீய எண்ணங்கள் மற்றும் திட்டங்களில் இருந்து விழிப்புடன் வைத்திருப்பது, அதாவது அப்பாஸ் அவர்களின் மூலமாகவும் அல்லாஹ்வின் மாணவர்கள் செய்யும் பணிகளின் ஒரு பகுதியாகவே இது இருக்கின்றது. எனவே மலக்குமார்கள் பணி செய்கின்றனர். இந்த அனைத்து சம்பவங்களுக்கும் பின்னால் மலக்குமார்களின் திட்டமே செயல்படக்கூடியதாக இருக்கின்றது. ஷா சாஹிப் அவர்கள் கூறுகின்றார்கள், நான் சஹீஹ் புகாரியின் ஒவ்வொரு பகுதியையும் முழுவதுமாக முதல் கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களிடம் படித்துள்ளேன். அவ்வாறு திருக்குரானின் தரிசையும் பலமுறை கேட்டுள்ளேன், படித்துள்ளேன். முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் வானவர்கள் தொடர்பாக நூருத்தீனுக்கும் அல்லாஹ்வின் மலக்குமார்களோடு உரையாடும் வாய்ப்பு கிடைத்துள்ளது என்று கூறியுள்ளார்கள்.
இந்த அமைப்பானது மிகவும் பரந்து விரிந்த அமைப்பாகும். மனிதனது ஆற்றல் மற்றும் மனிதன் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு ஆற்றல் மற்றும் செயல்களுக்கு மலக்குமார்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். பார்ப்பதற்கான ஆற்றல், கேட்பதற்கான ஆற்றல், அறிவு, ஞானம், சிந்திப்பது ஆகிய இவை அனைத்திலும் அல்லாஹ்வின் மலக்குமார்களின் உதவி இல்லாமல் இருக்குமென்றால் இந்த அனைத்து ஆற்றல்களும் வீணானவையே ஆகும். மாறாக இது இழப்பிற்குரியதாகும். மனிதனிடம் இருக்கின்ற இந்த அனைத்து ஆற்றல்களும் வானவர்களின் உதவியோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஹஜ்ரத் முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் கூறினார்கள், அதாவது நமது ஒவ்வொரு சிந்தனையிலும் மற்றும் பௌதீக ஆற்றல்களுக்கும் வானவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அவர்களது தொடர்பானது ஒவ்வொரு மனிதனின் ஆற்றல்கள் மற்றும் சூழ்நிலைகளுக்கேற்ப மாறுபடுகின்றது. திருக்குரானில் இவர்களது எண்ணிக்கை பதர் போர் பற்றி கூறும்போது 3000 என்றும் உஹது போரில் 5000 என்றும் வந்துள்ளது. இந்த வித்தியாசம் சூழ்நிலைகளில் இருந்த மாறுபட்ட நிலைமைகளின் காரணமாகவே ஆகும். பதர் போரில் எதிரிகளின் எண்ணிக்கை குறைவாகவும் உஹது போரில் அதிகமாகவும் இருந்ததனால், அவ்வாறே அபாயகரமான பாதுகாப்பற்ற நிலைமை இருந்ததனால் வானவர்களும் சூழ்நிலைக்கேற்ப அதிக அளவில் கலந்து கொண்டனர். மேலும் வாக்களிக்கப்பட்ட இறையுதவியானது இறைவனது பண்பான அசீசியத் மற்றும் ஹக்கீமியத் என்ற பண்பின் மூலமாக வெளிப்பட்டது. இந்த இரண்டு பண்புகளும் சிறந்த திட்டங்கள் வகுப்பது மற்றும் முழுமையான வெற்றி ஆகியவற்றை எதிர்பார்க்கின்றது. ஆக வானவர்கள் சிலரை கொன்றதும் சிலருக்கு காயங்களை ஏற்படுத்தியதும் அவர்களது அடையாளங்கள் முற்றிலும் மாறுபட்டதாக இருந்தது என்றும், சஹாபாக்கள் மூலமாக யாருக்கு காயங்கள் ஏற்பட்டதோ அவர்களது அடையாளங்கள் வேறு விதமாக இருந்தது என்று சிலர் கூறுகின்றனர். ஆனால் இது முழுக்க முழுக்க தவறாகும். உண்மை என்னவென்றால், அவர்கள் மனித ஆற்றல்களுக்கு சரியான முறையில் வழிகாட்டுகின்றனர், மேலும் அதனை சரியான முறையில் பயன்படுத்துகின்றனர். ஆக இவை அனைத்தும் வானவர்கள் மூலமாக நடைபெறுவதனால் இதனைதான் வானவர்கள் போர் செய்கின்றனர் என்று கூறப்படுகின்றது. ஹஜ்ரத் யஹ்யா பின் மஆத் பின் ரஃபா பின் ராஃபி அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் ரஃபா பதர் போரில் கலந்து கொண்டவர்களில் ஒருவராவார். அவர்களது தந்தையான ஹஜ்ரத் ராஃபி பையத்தே உக்பாவிலும் கலந்து கொண்டவர்களில் ஒருவராவார். ஹஜ்ரத் ராஃபி தனது மகனான ஹஜ்ரத் ரஃபாவிடம், நான் பையத்தே உக்பாவில் கலந்து கொள்வதற்கு பகரமாக பதர் போரில் கலந்து கொள்வது என்பது எனக்கு மகிழ்ச்சிகரமான விஷயமல்ல என்று கூறுகின்றார். அதாவது, நான் பையத்தே உக்பாவில் கலந்து கொண்டதை விட நான் பதர் போரில் கலந்து கொண்டது எனக்கு மிகவும் அதிகமாக கண்ணியமளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. எனக்கு பதர் போரில் கலந்து கொண்டதன் மூலம் ஒரு மிகப்பெரிய கண்ணியம் கிடைத்துள்ளது. ஹஜ்ரத் ரஃபா பின் ராஃபி ஜமல் போரிலும் சஃபீன் போரிலும் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடன் கலந்து கொண்டுள்ளார்கள். ஒரு அறிவிப்பிற்கிணங்க ஹஜ்ரத் தல்ஹா அவர்களும் ஹஜ்ரத் ஜுபேர் அவர்களும் பஸ்ரா என்ற இடத்திற்கு படையுடன் வெளியேறிய போது ஹஜ்ரத் அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிப் அவர்களின் மனைவியான உம்மே அல் ஃபசல் பின் ஹாரிஸ் அவர்கள் ஹஜ்ரத் அலி அவர்களுக்கு இவ்வாறு வெளியேறியது தொடர்பான தகவலை தெரிவித்தார்கள். அதற்கு அலி அவர்கள், மக்கள் உஸ்மான் அவர்கள் மீது தாக்குதல் தொடுத்து அன்னாரை ஷஹீதாக்கி விட்டார்கள். மேலும் எவ்வித நிர்பந்தமும் இன்றி என்னிடம் பையத் செய்தார்கள். நான் என்னிடம் பையத் செய்யுங்கள் என்று எவரையும் நிர்பந்திக்கவில்லை. மக்கள் என்னிடம் பையத் செய்தனர். ஹஜ்ரத் தல்ஹா மற்றும் ஜுபேர் அவர்களும் என்னிடம் பையத் செய்தனர். இப்போது அவர்கள் ஒரு படையுடன் ஈராக்கை நோக்கி செல்கின்றார்கள் என்பது வியப்பாக இருக்கின்றது என்று அலி அவர்கள் கூறினார்கள். அதற்கு ஹஜ்ரத் ரஃபா பின் ராஃபி அவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த போது நாங்கள், அதாவது அன்சார்களாகிய நாங்கள் ஹிலாஃபத்திற்கு அதிக உரிமை படைத்தவர்கள் என்று எண்ணினோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி புரிந்தோம். மேலும் எங்களது அந்தஸ்து மார்க்கத்தில் மிக உயர்வானதாகும். முஹாஜிர்களாகிய நாங்கள் தான் முதன்மையானவர்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நண்பர்கள் மற்றும் அன்னாருக்கு மிக நெருக்கமானவர்கள் என்று நீங்கள் கூறினீர்கள். மேலும் கூறினார்கள், நாங்கள் அல்லாஹ்வை நினைவுபடுத்தியவாறு உங்களிடம் கூறுகின்றோம். அதாவது, நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது பிரதிநிதியாக ஆவதிலிருந்து எங்களை தடுத்தீர்கள். நாங்கள் அந்த நேரத்தில் ஹிலாஃபத்திற்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடந்தோம். அதன் காரணம் என்னவென்றால், உரிமை கொடுக்கப்படுவதையும் அல்லாஹ்வின் வேதத்தின்படி அமல் செய்யப்படுவதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது சுன்னத் நிலை பெற்று இருப்பதையும் நாங்கள் அப்போது பார்த்தோம்.
எனவே எங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழி இல்லை. மேலும் அதுவன்றி வேறு என்ன எங்களுக்கு தேவையும் இருந்தது? நாங்கள் உங்களிடம் பையத் செய்தோம், அதிலிருந்து திரும்பியும் சென்று விடவில்லை, பின்னாலும் சென்று விடவில்லை என்று அவர் கூறுகின்றார். அபு ஹிஜாஜ் ஒரு அன்சாரி சஹாபி ஆவார். அவர் அமீருல் மோமினீனே, அந்த நேரம் கையை விட்டு செல்வதற்கு முன்னாலே இந்த விவகாரத்திற்கான தண்டனையை வழங்கிவிட வேண்டும் என்று கூறினார். மேலும் அன்சார்களின் கூட்டமே, நீங்கள் முன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வாறு உதவி செய்தீர்களோ அவ்வாறே இப்போது இரண்டாவது முறையாக அமீருல் மோமினீனிற்கு உதவி செய்யுங்கள் என்று கூறினார்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக இந்த இரண்டாவது உதவி முதலில் செய்த உதவிக்கு ஒத்ததாகவே இருக்கும் என்று கூறினார்கள். ஆயினும் இன்றைய நாட்களை விட ஆரம்ப நாட்களில் செய்த உதவி சிறந்ததாகும். எவ்வாறு இருப்பினும் அன்னாரது மரணம் அமீர் முஆவியா அமீராக நியமிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் நிகழ்ந்தது. ஆக இதுதான் சஹாபாக்கள் பற்றிய சம்பவமாகும். கடந்த ஜும்மாவில் நான் கூறிய சம்பவம் தொடர்பாகவும் எடுத்துக் கூற விரும்புகின்றேன். ஒரு சம்பவத்தை பற்றி விரிவாக எடுத்துக் கூறுகின்றேன். அம்மார் பின் யாசர் அவர்களை பற்றி நான் கூறியிருந்தேன். அதாவது ஹஜ்ரத் அமர் பின் ஆஸ் அவர்கள் அவர்களது மரணத்தின் போது மிகுந்த வருத்தத்தை வெளிப்படுத்தினார்கள். மேலும் அம்மார் பின் யாசிர் அவர்களை கிளர்ச்சியாளர்களின் கூட்டம்தான் கொலை செய்யும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை கேட்டேன் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் அமர் பின் ஆஸ் அவர்கள் அமீர் முஆவியாவின் தரப்பில் இருந்ததனால் தான் அன்னாருக்கு இந்த கவலை இருந்தது. மேலும் ஹஜ்ரத் அம்மார் அவர்களை ஷஹீதாக்கியதும் ஹஜ்ரத் அமீர் முஆவியாவின் படை வீரர்கள் தான். எவ்வாறு இருப்பினும் இந்த விஷயம் தொடர்பாக சில மக்கள், இவர்கள் கிளர்ச்சியாளர்கள் என்றால் இவர்களது பெயரை ஏன் கண்ணியத்துடன் கூற வேண்டும்? அது மட்டுமின்றி அமீர் முஆவியாவை பற்றியும் ஜமாத்தின் பிரசுரங்களில் ஒரு குறிப்பான அந்தஸ்து இருக்கின்றது என்று கேள்வி எழுப்புகின்றனர். முதல் விஷயம் என்னவென்றால், சஹாபாக்கள் அந்தஸ்து தொடர்பாக அவர் மன்னிக்கப்படுவார், இவர் மன்னிக்கப்படுவார் என்று கூறுவது நமது பணி அல்ல. எவரது தவறான எண்ணம் அல்லது எவரது தவறின் காரணமாக இந்த வருத்தத்திற்குரிய சம்பவம் நிகழ்ந்திருந்தாலும் அவருடைய விவகாரம் இறைவனோடு இருக்கின்றது. அதற்கான தண்டனையை முஸ்லிம்கள் பெற்றனர். இந்த கேள்வி அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களது சிந்தனையிலும் உதித்தது. மேலும் அவர்கள் இந்த சிந்தனை நீங்குவதற்கு துவாவும் செய்து வந்திருப்பார்கள். அதாவது, இது என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது? இவரும் சஹாபியாவார், அவரும் சஹாபியாவார், ஒருவர் மற்றவருக்கு எதிராக சண்டையிடுகின்றனர். எனவே அல்லாஹ்விடம் வழிகாட்டலும் அவர்கள் வேண்டி இருப்பர், அல்லாஹ்வும் அவர்களுக்கு வழிகாட்டி இருப்பான். ஒரு அறிவிப்பில் வருகின்றது, அபு லுஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உமர் பின் ஷர்ஹபில் அபு முயஸ்ஸிர் அவர்கள் ஹஜ்ரத் அப்துல்லா பின் மசூத் அவர்களது மாணவராக இருந்தார்கள். கனவில் பார்க்கின்றார்கள், அதாவது ஒரு பசுமையான தோட்டம் இருக்கின்றது, அதில் சில கூடாரங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. அதில் ஹஜ்ரத் அம்மார் பின் யாசிர் அவர்களும் இருந்தார்கள். அவ்வாறே மேலும் சில கூடாரங்கள் இருந்தன, அவற்றில் ஜுல்காலா இருந்தார். அப்போது அபு முயஸ்ஸர் அவர்கள், இவர்கள் ஒருவருக்கொருவர் போர் செய்து கொண்டிருந்தார்களே, இது எவ்வாறு நிகழ்ந்தது என்று கனவிலேயே கேட்கின்றார். அப்போது அவருக்கு, இந்த மக்கள் கருணை காட்டக்கூடியவர்களிலேயே மிக பெரிய கருணையாளனை பெற்றார்கள், அதாவது மன்னிக்க கூடியவனை அவர்கள் பெற்றார்கள், எனவே தற்போது ஒன்றாக ஆகிவிட்டார்கள் என்று பதில் கூறப்பட்டது. ஆக இந்த விவகாரங்கள் தற்போது அல்லாஹ்விடம் உள்ளது. இந்த விவகாரங்களையும் கருத்து வேறுபாடுகளையும் நமது உள்ளத்தில் இடமளிப்பது நமது வேலை அல்ல. இந்த விவகாரங்களை உள்ளத்தில் வைத்திருப்பதனால்தான் முஸ்லிம்கள் உள்ளத்தால் விலகிச் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்களிடையே பிரிவினை ஏற்பட்டுக் கொண்டே இருக்கின்றது. அதன் விளைவுகளையும் நாம் இன்றும் பார்க்கின்றோம். இந்த விஷயங்கள் நமக்கும் பாடமாகும். இந்த விஷயங்களுக்கு உள்ளத்தில் இடமளிப்பதற்கு பகரமாக ஒற்றுமையில் நிலைத்திருங்கள். நான் ஒரு முறை ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எடுத்து கூறிய சான்றை காட்டியவாறு இவ்வாறு கூறியிருந்தேன். அமீர் முஆவியா தொடர்பாக ஏதோ ஒரு சம்பவத்தை கூறியிருந்தேன். அரபு நாட்டை சார்ந்த ஒருவர் எனக்கு எழுதியிருந்தார். அதாவது, அவர் கிளர்ச்சி செய்யக்கூடிய மற்றும் கொலைகார கூட்டத்தை சார்ந்தவராவார். மேலும் அவர்களது தலைவராவார். அவரது பெயரை நீங்கள் ஏன் இவ்வளவு கண்ணியத்துடன் எடுத்து கூறுகின்றீர்கள் என்று கேட்டிருந்தார். அறிவிப்புகளில் வந்துள்ள இந்த கனவு
இவர்களுக்கு போதுமான பதிலாக இருக்கின்றது. அல்லாஹ்வின் மக்ஃபிரத் மற்றும் கருணையானது பரந்து விரிந்து இருக்கின்றது. நாம் நமது விவகாரங்களை சரி செய்து கொள்ள வேண்டும். இவர்களை பற்றி எதுவும் சிந்திக்கவோ அல்லது கூறுவதற்கோ பகரமாக நம்மை சீர்திருத்திக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சில இடங்களில் அமீர் முஆவியா தொடர்பாக அவர்களை புகழ்ந்து கூறியுள்ளார்கள். எனவே நமக்கும் இந்த பெரியவர்களின் தவறுகளை எடுத்துக் கூறுவதற்கு பகரமாக அவர்களிடமிருந்து படிப்பினையை பெற வேண்டும். ஹஜ்ரத் அமீர் முஆவியா அவர்கள் தொடர்பாக வரலாற்றில் இவ்வாறும் வருகின்றது. அதாவது ஓரிடத்தில் ஹஜ்ரத் அலி அவர்களுக்கும் அமீர் முஆவியா அவர்களுக்கும் இடையில் போர் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. கருத்து வேறுபாடுகள் மிகவும் அதிகமாக பறந்து விரிந்து கொண்டிருந்தன. அப்போது ஒரு கிறிஸ்தவ அரசர் முஸ்லிம்களின் நிலைமையை பலவீனமானதை கண்டு தாக்குதல் தொடுக்க விரும்பினார். அது பற்றி அமீர் முஆவியாவிற்கு தெரிய வந்தபோது அன்னார் கூறினார்கள், உமது எண்ணம் முஸ்லிம்களின் மீது தாக்குதல் தொடுப்பதாக இருக்குமெனில் நிச்சயமாக நீங்கள் போர் தொடுத்தால் ஹஜ்ரத் அலி அவர்களது கொடியின் கீழ் அவர்களின் சார்பாக சண்டையிடுபவர்களில் நானே முதல் போராளியாக இருப்பேன் என்று அன்னார் கூறினார்கள். எனவே சிந்தித்து செயல்படுங்கள். எவ்வாறு இருப்பினோ இந்த தகுதியும் அவர்களுடையதுதான். நாம் எப்போதும் ஒன்றுபட்டு இருக்கவும் ஒற்றுமையில் நிலைத்திருக்கவும் நன்மைகளில் முன்னேறி செல்வதற்கும் அல்லாஹ் நமக்கு வாய்ப்பு அளிப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.